ஹலிமா சாதியா அவங்களுடைய வீட்டுக்கு போய் அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தது மூலமாக அதிகமான பரக்கத்களையும் அதிகமான அதிசயங்களையும் மாற்றங்களையும் பார்த்துருக்காங்க. அதில் ஒன்று தான் அவங்களுடைய கால்நடைகள், அதாவது அவங்களுடைய ஆடுகள் எல்லாம் அந்த பூமி எவ்வளோ வறண்ட நிலையில் இருந்தாலும் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இவங்களுடைய ஆடு மட்டும் நல்லா வயிறு நிரம்ப மடி நிறைய பால் சுரந்து வந்துட்டு இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்த பரக்கத்தையும் அவனுடைய நியாமத்தையும் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஆடுகளை பார்த்துட்டு மற்றவங்களாம் சொல்லுவாங்களாம், சாதியா அவங்களுடைய ஆடு எங்கே மேய்தோ அங்கேயே போய் நம்மளுடைய ஆடுகளையும் மேய்ங்க, அப்போ தான் அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனாலும் ஹலிமா சாதியா அவங்களுடைய ஆடு மட்டும்தான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல பால் சிறந்த மடியோடையும் வருமா. இதே மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்களோடையும் நியமத்துகளோடையும் அவங்களுடைய 2 வருஷம் போயிடுச்சு. அவங்களுடைய கால தவணை முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறனால ஹலிமா சாதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொடுக்கறதுக்கு மனசே இல்லாமல் ஆமினா அம்மையார்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அப்போது ஆமினா அம்மையார் சொல்கிறாங்க, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வளங்க, அங்கேயே வளரட்டும், அவங்க அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க, இங்கே அதிகமாக நோய் பரவின நிலைமையில் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வளரட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பவும் ஹலிமா சாதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கிட்டு கிராமத்துக்கே போகிறாங்க.